இருக்கிற எல்லாரும் என்ன புகழ்ச்சியா பேச வச்சு பரிசம் போடுற இடத்துல என் வாய் அடைச்சிட்டீங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணம் நின்னு போய் அந்த பொண்ணு தூக்குல தொங்கினா இந்த ஊர்ல உங்க கதி என்னாகும் தெரியுமா? அதோ கதிதான்னு எனக்கு தெரியும். நான் மனசு வச்சா உங்களை ஆதரிச்ச அத்தனை பேரும் அவங்கள உங்களுக்கு ஆதரவா பேச வச்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சுமா எனக்கு எதிராக பரிசம் போட்டீங்க? இந்த கிராம வழக்கப்படி பரிசம் போட்டா கல்யாணம் நடந்தே தீரும்னு எனக்கு தெரியும். என்னவே பெரிய கிராம வழக்கம்? அதை இந்த முத்தண்ண கௌரவத்துக்கு ஆசைப்படுறதால அதை மீற பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். பொல்லாத கௌரவம். ஊரை கூட்டி ஒன்ன நாரடிச்சு இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவேன். சபாஷ். அப்படியா? அதே ஊரை பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்ல வச்சு உங்களுக்கு எதிரா திருப்பிடுவேன். நீங்க நினைச்சபடியே இந்த கல்யாணம் நடந்தாலும் மங்களத்தை வாழாவட்டியாக்க என்னால முடியும். உங்க சவால் எல்லாம் அதுங்க சாந்தி முகூர்த்தம் முடியற வரைக்கும் தான். அதுவும் எனக்கு தெரியும். முத்தனனை பத்தி சரியா தெரியாம பேசாதீங்க. மாணிக்கத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ராஜமன்னா, இந்த சத்தம் எல்லாம் எங்கிட்ட வேண்டாம். இப்ப சொல்றேன், மாணிக்க சம்மதத்தோட தான் இந்த பரிசமே நடந்தது. அவன் கல்யாணத்தை சம்பிரதாயப்படி ஊரை கூட்டி நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு நான் தயாரா இருக்கேன். இது வரைக்கும் நான் எதுக்கு ஆசைப்பட்டதில்லை, உங்ககிட்ட எதையுமே கேட்டதில்லை. உங்களை விட்டா மாணிக்கத்துக்கு வேற யாரு இருக்காங்க? அவன் இஷ்டப்படி இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். எழுந்திருடி. உங்களை மீறி இந்த காரியம் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் மங்களத்து மேல உயிரையே வச்சிருக்கேன். என் ஆசையை நிறைவேற்றி வைங்க. உன் ஆசை நிறைவேறணும், இவ ஆசையும் நிறைவேறணும். ஆனா எனக்குன்னு எந்த விதமான ஆசையும் இருக்க கூடாது இல்லையா? அது என்னன்னு சொல்லுங்க முத்தண்ணன், நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த கல்யாணம் நடந்தா சரி. அப்படியா? மங்களத்துக்கு தாய் தப்பம் கிடையாது. யார் சாமி தாரவாத்து கொடுப்பாங்க? நான் தாரவாத்து கொடுக்கறேன். ஓ, தாலி கட்டி முடிஞ்ச உடனே நீங்க பாட்டுக்கு உங்க பொறுப்பு விட்டுதுன்னு ஊருக்கு போயிட்டீங்கன்னா? இல்ல, போக மாட்டேன். தலப்பிரசவம் வரைக்கும் எல்லா பொறுப்பையும் தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். கல்லுப்பட்டி மிராசு வீட்டுல பெண் எடுத்தா என் தம்பிக்கு ₹1,00,000 சீர்வரிசை கொடுப்பாங்க. அதையும் என்னவே வேகமா பேசிட்டு வந்தீங்க, வாயடைச்சு நின்னுட்டீங்க. பரிசம் போடுறதுக்கு முன்னால இதெல்லாம் உங்க புத்திக்கு எட்டி இருக்கணும். பெரிய இடத்துல பொண்ணு கொடுக்கணுங்கிற ஆசை வெறும் புள்ளிக்கு வரலாம், உம்மை போல வெறும் பயலுக்கு வரக்கூடாது. முத்தண்ணன், கேவலம் பணம் தான் ஒரு பிரச்சனைன்னா அந்த ₹1,00,000 இந்த விரும்பைய நான் பண்றேன். என் தலைய அடமானம் வச்சாவது ₹1,00,000 பணத்தோட இங்க வர்றேன். ஆனா உண்மை, சகல மரியாதைகளோட மங்களம் இந்த வீட்டு மருமகளா வாழணும். பணத்தோட வர்றேன். திக்குவாயி வானான்னு சொன்னாங்களே, நீங்க எப்படி அவளை சம்மதிக்க வச்சீங்க? அதான் ராஜமன்னார். என்னது திக்குவாயா? இன்னொரு தடவை என் காது கேட்க அந்த வார்த்தையை நீ சொன்ன எனக்கு கெட்டகம் வருமா? நான் உனக்கு என்ன குறைச்சல் நினைச்சிட்டு இருக்க? நீ ராஜாத்தி மகாலட்சுமி மாதிரி இருக்க. உன்னை கட்டிக்க அந்த பய கொடுத்து வச்சிருக்கணுமா? என்ன கண்ணு அளபாயுது? யார தேடி? மாணிக்கமா? வருவா, ஏற்பாடு பண்ணிருக்கேன். ராஜமன்னார், இத்தனை வயசுக்கு மேல இப்படி ஒரு வேலை உனக்கு தேவையா? உனக்காக பண்றேம்மா. மாமா வராரு. வடா மாப்பிள. சாமி, ஒரு யோசனை. என்ன? யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. அப்படியா? சொல்லு சொல்லு சொல்லு. நீங்க சொன்ன மாதிரியே மங்களத்தை கூட்டிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் கட்டிக்கிறேன். தேங்கப்பா நீ தைரியமா. முத்தண்ணன், ஐயோ, நடக்கிற விஷயமா பேசுவோமா? சாமி, இந்த கல்யாணம் நடக்குமா? ஏன் உங்க அண்ணன் நிறைய பணம் கட்டுறேன்னு பயப்படுறியா? சரியா மாமே, அதிகமா பணம் கேக்குறாங்களா? அது நீ நினைச்சபடி பெரிய இடத்துல வாழணும்ல, அதான் அவன் நினைச்சபடி பெரிய தொகையா கேக்குறான். அதை விடுமா, நான் பாத்துக்கிறேன். இங்க வந்து அதெல்லாம் பேசிட்டு இருக்கனே. நீங்க சின்னஞ்சரிசுகள் நாளைக்கு நடக்க போற கல்யாணத்தை நினைச்சுக்கிட்டு ஜாம் ஜாம் ஜாம்னு சந்தோஷமா காலத்தை கருத்துங்க. என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். உங்க அப்பனுக்கும் எனக்கும் என்ன பழக்கம் தெரியுமா?
நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்கு. சாமி, என்னண்ணே என்ன சாமி சாமின்னு கூப்பிட்டுக்கிட்ட? எனக்கு இதெல்லாம் பிடிக்கலாமா? பின்ன எப்படி கூப்பிடுறது? அது வந்து அப்பா, அப்படியே கூப்பிடாமா. சாமி, மாணிக்கம், ஒரு விஷயம். கஷ்டப்பட்டாவது உங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்திருவேன். நீ இவ கழுத்துல 3 முடிச்ச போடணும், அதான் எனக்கு முக்கியம். அது வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் சரி, நீங்க 2 பேரும் வாயை திறக்க கூடாதா? சரி சார், நமக்கு நம்ம காரியம் தான் முக்கியம். இவளை கடைசி வரைக்கும் நல்லபடியா வச்சு காப்பாத்தணும்பா. மங்கள கல்யாணம் நடக்க மஞ்சள் துணியில 1 ரூபாயை முடிச்சு போட்டு வச்சிருக்கேன்ப்பா. இந்த சுபமுகூர்த்தத்தை சுபமா நடத்தி கொடுக்கணும். ஏன்னா பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் தாயாருக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். உன் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் இன்னொரு கல்யாணம் பண்றதா வேண்டின்னு இருக்கியா? ஆமாண்ணா. அதுக்கு தாண்டி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நேரமாகுது, இங்கதானே வெயிட் பண்ண சொன்னா. ஜெயஜி வாடா, பணம் கிடைச்சதா? நான் சொன்ன பார்ட்டி ஊருக்கு போயிட்டான்டா. அட பாவி, வேற எங்கேயா ட்ரை பண்ணி பார்க்க முடியுமா? இப்போதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. ஏய், நான் உன்னைத்தான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன்டா. ப்ளீஸ். ஐ எம் சாரிடா. ஏய், சரி, இப்ப நான் எங்க போவேன்? யார போய் கேட்பேன் இப்ப? ராஜலட்சுமி, பாட்டீங்க. ஏன் அந்த பேர் அனாவசியமா சுத்தின்னு இருக்கு? அழைக்க கூடாதா? மறந்துட்டேன். உங்க அப்பா நான் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறா, போய் அலட்டியாத. என்ன கோவமா இருக்கேன்? என்ன உங்களுக்கு பிடிச்ச பொடி மாஸ், ஆசையா சாப்பிடுற அவியல், விரும்பி சாப்பிடுற வடா, அக்கறை வடிசல் எல்லாம் செய்து வச்சிருக்கேன்னா எது எது? சாப்பாடுங்கிறது வயிற்றுக்கு, நாக்குக்கு இல்ல. ஏன் ரத்த குழம்பு கீரை மசையில உங்க தொண்டையில இறங்காதோ? என்ன இப்படி பேசுற? எனக்கு சாப்பாடு வேண்டாண்டி. திருச்சியில ஒரு பயலுக்கு 50 ரூபா கைமாத்தா கொடுத்துருந்தேன். 50 ரூபாயா? 50,000. ஓஹோ, ரொம்ப நாளா டபாய்ச்சுன்னு இருந்தான். போய் மிரட்டினேன். சாமி, பணத்துக்கு பதிலா நகைய வச்சுக்கன்னு ஒரு 50 சவரனை கொடுத்தான். அப்படியே போற வழியில அவங்க எல்லாம் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எல்லாம் வச்சுலாவுக்கா? அவ்வளவு என் மாட்டு பொண்ணுக்கா? நான் இன்னும் தீர்மானம் பண்ணல. பேங்க் லாக்கர்ல நகையோட நகையா கடந்துட்டு போட்ட இதுவும். இதெல்லாம் கல்யாணத்துக்கு போட்ட நகையா? அழுக்கா இருக்கு. என்ன நீ மெயின்டைன் பண்ற? சரி சரி, கைட்டி கூட மெட்ராஸ் கொண்டு போய் மெருகு போட்டு தரேன். அது வரைக்கும் இதை போட்டுக்க. அம்மாடி வச்சல, அப்பா சொல்றாருன்னா சீக்கிரம் போட்டுக்கோமா. மனசு மாறிட போற. நின்னுக்கு எடுத்து போட்டுக்கோயே. நானே போட்டு விடுறேன். வாடி அம்மா. வா வா வா. நான் என்ன பொண்ணுடி நீ? எல்லாம் என் குழந்தைக்கு தானே இருந்துட்டு போட்டோம். வாங்க வாங்க. உங்க வாய் முகூர்த்தம் 2 பெண்களுக்கும் ஒரே சமயத்துல ஒரே முகூர்த்தத்துல ஒரே மாப்பிள்ளைய பிக்ஸ் பண்ணிட்டேன். ஊருக்கு போகணும். ஒரு சின்னதா ஒரு சூட்கேஸ் இருந்தா கொடுங்களேன். இருந்த பெட்டி எல்லாம் வச்சலாவுக்கு கொடுத்துட்டோம். எல்லாத்தையுமா? ஒரே ஒரு பேக் வேணா இருக்கு. வரட்டுமா? கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, வரேன். ரொம்ப ராசியான பை. நின்னு போக இருந்த எங்க பொண்ணோட கல்யாணம் இந்த பை வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது. அப்படியா? கல்யாணம் முடிஞ்ச உடனே கொண்டு வந்து கொடுத்துறேன். வரட்டுமா? போயிட்டு வாங்க. என்ன மங்களம்? கல்யாண நாள் நெருங்க நெருங்க பேர்ல இருக்கிற மங்களகரம் முகத்துக்கு வருது. இந்த மாணிக்கம் பையன் இருக்கானே, மாணிக்கம் உடனே கோணிக்கும். இந்த புடவை நகையெல்லாம் எடுத்துக்கும் ராஜாத்தி. நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? நான் செய்ய வேண்டியதாமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உனக்கு கல்யாணம் ஆக போறது இல்ல, அதுக்கு தான்மா. எடுத்துக்க. என்ன பெத்தவர் இருந்தா கூட இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க ஏதோ கடன்பட்ட மாதிரி எல்லாம் செய்றீங்க. இதுவும் ஒரு விதத்துல நான் பட்ட கடன் தானே. நான் உங்க அப்பனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா, அத சொன்னேம்மா. நீங்க படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்குங்க. எங்க அப்பா ஏன் தான் சாவணும்? அவர் சாவு காரணம் அந்த பணம் ஏன் தான் தொலையணும்? ஏன் சாமி அந்த பணத்தை எடுத்தவன் குடும்பம் விளங்குமா? நீதானே எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அடுக்கியே கூட அலங்காரம் பண்ணாத வச்சிருக்காங்க. பொறாம பிடிச்சவங்க. எல்லா வேலையும் நானே செய்யணும். அச்சு சீக்கிரம் வாமா, படுக்காமலே பூவெல்லாம் வாடிட போகுது. ஆப்பிள். ஓ அப்புறமா அச்சு வாமா, வா அச்சு சீக்கிரம் வாமா. வேதா சீக்கிரம், நாளை யாருதானோ எப்படா என் ட்ரெஸ்? ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு தானே, நீ ஏன் பறக்கற? சொந்தத்துல மண்டை போட வேற எந்த கிழமும் இல்லையே. தந்தியா பச்சு உள்ள போ. இவன் ஒரு அவசரக்காரன். பாசமா விட்டுட்டு போயிட்டியம்மா. வச்சல வளையல விட்டுட்டு போயிட்டு பாரு. நம்பி கதவு தரடா. என்னது இது? வளையல் எல்லாம் கருப்பா இருக்கு. என்னது? அவ அப்பா தங்க நகம் சொன்னாரே, தங்க நகை எப்படி கருக்கும்? அவளை கூப்பிடுறேன். என்ன நினைச்சிருக்க? கதை தர வெளியே. முழிக்கிற முழிய பாரு, திருட்டு முழி. அம்மா வாய்க்கு வாய் உன் மாட்டு பொண்ணு தங்கம் தங்கம் சொல்லுவியே, தங்கமா இவ வெறும் தகரம். அடி பாவி, என்ன நெஞ்செழுத்து இருந்தா எங்களை ஏமாத்திருப்ப. அம்மா ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டிய காரியத்தை பாப்போம். மத்த விஷயங்களை நாளை கார்த்தால பேசிப்போமே. அலையாதடா வேதா, அந்த கதவை இழுத்து பூட்டு. இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் கிடையாது. அப்பா, உங்க அப்பா இப்படி வக்கு இல்லாம கல்யாணம் பண்ணி கொடுத்ததை விட பாயந்தளத்துல தள்ளி இருக்கலாம். வைதேகி நான் கடைக்கு பேசு. பாத்தியம்மா இப்ப கூட எப்படி பறிஞ்சு பேசுறான்னு. நம்ம கிட்ட சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, கட்ட புருஷன்கிட்டயாவது சொல்லிருக்க வேண்டாம். கெட்டிக்காரங்களோட போய் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஐயோ இவ கெட்ட கேட்டுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா இப்ப என்னத்தை செய்ய போறேன் அத சொல்லுங்க. அம்மா எல்லாரும் உள்ள போங்க, என்ன பண்றது எனக்கு தெரியும். நீ வாடி, இந்த அருமை பொண்டாட்டியோட மழையல் ஓடி. அம்மா அம்மா வச்சலா வா. வாங்க மாப்ள. நான் இங்க விருந்துக்கு வரல, இவளை விட்டுட்டு போக தான் வந்திருக்கேன். என்னம்மா நடந்தது? அம்மா ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு விரும்பி வரலாம், ஆனா திரும்பி வரக்கூடாது. இப்ப நான் வந்து மாப்ள இந்த அளவுக்கு என்ன தப்பு நடந்து போச்சு? தப்புக்கு தாளம் போட்டதும் தப்புதான். இவ வேற ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இவளை நானே தண்டிச்சிருப்பேன். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு இவன் எங்காத்துல அவமானப்படக்கூடாதுன்னு தான் இவளை எங்க ஐஸ்னு வந்திருக்கேன். வச்சலா என்னம்மா நடந்தது? நம்ம குடும்பமே மோசடி கும்பல்னு பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அப்பா உங்க சாமர்த்தியமும் தோத்து என்னோட சாயமும் வெளுத்து போச்சு. வச்சலா என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னோட படிப்பை நிறுத்திட்டு யாரோ ஒருத்தரை படிக்க வச்சு நான் பதறல. அது உங்க தர்ம சிந்தனை, தாராள மனசுன்னு நினைச்சேன். படாத பாடுபட்டு என் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது உங்க புத்திசாலித்தனம், ராஜதந்திரன்னு ரசிச்சேன். தங்க நகைக்காக என் தாம்பத்தியத்துக்கே ஒல வச்சுட்டே. பெத்த பொண்ணுகிட்டயே கொள்ளையடிக்கிற புதுமையான அப்பனை இப்பதான் நான் பாக்குறேன். அவ என் நகையை உரசி பாக்குறப்போ நான் உறைஞ்சு போய் நின்னேன். கட்டின தாலியே அவ உரசி பாக்கணும்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆளாக்கின பாவம் உங்களை சும்மா விடாதுப்பா. ஏன்னா நீங்க அவன் நகையை வாங்கினேடா?
தாலியே மாத்திட்டேடா. நீங்களும் ஒரு மனுஷனா? தப்பு என் மேலதான். என்னைக்கு வச்சவா பிறந்தாலோ அன்னைக்கே நான் அவளுக்காக சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா சொல்லுவா, ராஜமன்னார் நீ ராபகதூர் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு 10 பாத்திரம் கழுவா. அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவ 10 பாத்திரம் கழுவுறத என் வயித்த கழுவத்தான்னு புரிஞ்சுக்க முடியல. அதனாலதான் என்னவோ அவளை 4 பேர் தூக்கிட்டு போகும்போது கூட ஏன் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நான் தோணித்தேன். அன்னைக்கு அனாதையா ஏனோ தானோன்னு என் வாழ்க்கைய ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் வரைக்கும் என்னால என்ன மாத்திக்க முடியலம்மா. இப்ப சொல்றேன், திருநெல்வேலியை சேர்ந்த திருவாசகம் தன் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணம் எதேச்சியா என் கை கிடைச்சது. பணம் போன அதிர்ச்சியில அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் பொண்ணு அனாதை ஆயிட்டான். உனக்கு பழமும் புடவையும் கொடுத்தம்சேம்மா. அங்க ஒரு பொண்ணு பழம்புடவையோட நிக்கிறது. திருவாசகம் பணத்துல உன்னை தாராளத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா அவன் பொண்ணை தத்தெடுத்துக்கிட்டேன். அச்சலா, நீ பிறந்ததும் உன் மேல ஆசைய கூட்டின, உன் வசதிய பெருக்கின, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வகுத்த. நான் பெத்த கடனை கழிச்சேன். ஆனா நீ ஈவும் இல்லாம இரக்கமும் இல்லாம பட 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 படன்னு பேசிட்ட. அங்க ஒரு பொண்ணு பேச முடியாம திக்கி 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 தவிச்சுக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே. சாதாரணமா வெளியில எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயமா இது. மாப்ள, உங்களுக்கு பட்ட கடனை நிச்சயமா நான் அடைச்சிடுவேன். அதுக்காக என் பொண்ணை தண்டிச்சுடாதீங்க. உங்களை என் மூத்த பிள்ளையா நினைச்சு என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். இதுக்கு மேலே இது ஒரு வெட்டி பேச்சு நீங்க நினைச்சீங்கன்னா எவ்வளவு வாழா வெட்டியா ஒரு மூலையில் நிக்க வச்சுட்டு நீங்க போங்க. எவ்வளவோ வசதி இருந்தும் பணம் பணம் அலையிற எங்க அப்பனுக்கு மகனா இருக்கிறத விட அறியாம செஞ்ச தப்புக்கு பிராயசித்தம் தேட நினைக்கிற உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இத்தனைக்கு மேல இவளை எங்க ஆட்கள் ஏத்துக்கலன்னா இருக்கவே இருக்கு நான் பாக்குற வாத்தியார் உத்தியோகம். எனக்கு நன்னாவே சமைக்கவும் தெரியும். கூடிய சீக்கிரமே ஹெட்மாஸ்டராவும் ஆக்கிடுவா. மாப்பிள, என் மனச நீங்க புரிஞ்சுட்டாலே அது போற. மாப்பிள, இன்னைக்கு நல்ல நாள், அதான் எல்லாம் நல்லபடியாவே நடக்கிறது. இன்னைக்கு நல்ல நாளா? அப்படின்னா இத்தனை நாள் தடப்பட்டு போன எங்களோட சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடந்தாகணும். வசு வா. ராஜலட்சுமி வாடி. நெடே முழிக்கிற நீ மாப்பிள சொல்லலையா? ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணப்போ உங்க ஆத்து தகவலாம் தீந்து போயிருக்கா. ஃபர்ஸ்ட் எய்ட் இன்னைக்கே வா. இன்னிலேந்து ஏதோ துணி பூசுங்கிற மாதிரி இருக்கு. வரதா வயிற்று தொடு. தன்மழை தண்ணி சொல்றதாப்பா. மாப்பிள உள்ள போங்க. நீங்க நீ வா. அஜம் என்ன ரெடி பண்ற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். அப்படியா? காட்டு. பரவாயில்ல, இந்த வயசுல கூட உன் கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்படியே இதுலயே ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். என்னன்னா இது? உன் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை விலை பேசிட்டேன். ராஜா, உனக்குதான் தெரியுமேடி, ஒரு பெரிய ரொட்டேஷன்ல மாட்டேன்ட்டேன். நானும் முடிஞ்ச வரைக்கும் உருண்டு பிறண்டு பார்த்துட்டேன்டே, புரட்ட முடியல. இப்ப என் தலையெழுத்து உன் கையெழுத்துல தாண்டி இருக்க. இந்தாங்கண்ணா. நீ அதிர்ஷ்டக்காரிடி. உன் ஆசை பழிச்சுடுத்து பாத்தியா? அம்மாண்டி, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சுடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா ராஜா? திருநெல்வேலிக்கும் திருவல்லிக்கேணிக்கும் அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சு போயிட்டேன்டி. என்னால முடியலடி ராஜா. நமஸ்காரம் சாமி. வரணும் வரணும் வரணும். வாங்க 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 வாங்க. வரணும் வரணும். நமஸ்காரம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இவ்வளவு லேட்டா வரீங்களே, உங்களுக்காக எத்தனை நேரமா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? வாங்க. தேவைப்பட்ட நேரத்துல சரியா வந்து நிப்பேன். நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். நமக்கு நமஸ்காரம். சாமி, முக்கியமான விஷயம் இல்ல,
பொண்ணுக்கு முகூர்த்த புடவை கட்டி தாலி ஏறத்துக்கு முன்னால நம்ம ஊர் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி புது புடவை கட்டுறது வழக்கம். அதுக்கு பூசாரி கிட்ட பணம் கொடுத்துட்டீங்களா? தெய்வ காரியமாச்சு, ஏற்பாடு பண்ணிட்டேனே. பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் தாய் தகப்பம் கிடையாது, உறவுன்னு சொல்லிக்க இருக்கிறது நானும் தங்கமும் தான். எங்களுக்கு தான் முதல் மரியாதை. வேட்டி சேலையெல்லாம் வாங்கிட்டீங்களா? அதத்தான் முதல்ல வாங்கினேன். நம்ம ஊர் கல்யாணம்னா வித்தியாசம் இல்லாம ஊரே வந்து சாப்பிடும். பொதுவா அத ஊர் சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டான், அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பந்தல்காரரு, மேளக்காரரு, தவசி பிள்ளை இவளுக்கெல்லாம் பணம் கொடுக்கணுமே, கொடுத்துட்டீங்களா? இது யாருக்கும் அட்வான்ஸ் கூட கொடுக்கல. கல்யாணம் முடிஞ்சதும் மொத்தமா பணத்தை கொடுத்துருவேன். பணம் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்ல. ஆமா, பணம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுதான் எங்க மாமன் கிட்ட ஒரு 40,000 ரூபாய் திருநீங்களே. அந்த பணத்துலதான் உங்க சொந்த பொண்ணு கல்யாணத்தை முடிச்சீங்கல்ல? ஆமா, இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு எவங்கிட்ட இருந்து பணத்தை திருடினீங்க? என்னவே பூசாரி, ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கே இவர் ஒரு மாதிரின்னு சொன்னப்ப இருக்காதுன்னு சொன்னீங்களே. ஏல இங்க வால. இதுதான் எங்க மாமா பட்டணத்துல தொலைச்ச பை. இப்ப இதுக்கு என்னவே சொல்லுதிய? இந்த பை எப்படி இங்க வந்ததுன்னு பாக்குறீங்களா? அம்மன் கோயில் காரிக்கா 1,000 ரூபா மாப்பிளை விடும் பொண்ணு விடும் குடுங்கன்னு கேட்டப்போ 2 வீட்டுக்கு சேர்த்து இவரே கொடுத்தார். அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பு நடக்க போகுது. இப்பதான் புரிஞ்சது. நீ ஒரு மனுஷனா? ஏதோ மனுஷனா இருந்தா பணத்தை எடுத்துட்டு போயிருப்பானா? திருவாசன் அண்ணாச்சி சாவுக்கும் இந்த பொண்ணு அனாதையாரத்துக்கும் காரணமா இருந்தவன் என்ன தைரியம் இருந்தா இந்த ஊர் மண்ணை மிதிச்சிருப்பான். அது மட்டுமா, வீரோட மகனுக்கு பரிசம் சொல்லி நீ ஏமாத்தி மாணிக்கத்துக்கு பரிசம் போட்ட ஆளையா இந்த ஆளு? என்ன அயோக்கியத்தனம்! இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்ச இவரையே மன்னிச்சு விட்டுருக்கீங்களே. நிஜமாவே நீங்க பெரிய மனுஷர் தான். இப்பவும் அதே பெரிய மனுஷ தன்மையோட தான் சொல்லுவேன். மங்களத்தோட கழுத்துல தாலி ஏறணும்னா முதல்ல இந்த ஆளு வெளியே போகணும். இல்லைன்னா என்ன அண்ணாச்சு நீங்க? இந்த ஆளை போனா போயிட்டு போறாரு, அதுக்காக போய் கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி சொல்றீங்களே. அண்ணாச்சி இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அண்ணாச்சி 6 கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப கேட்க மாட்டேன். ஏன்னா அண்ணாச்சி 6 புரிஞ்சு போச்சு, உங்க யோகியம் தெரிஞ்சு போச்சு. இனிமே இங்க நின்றுகிட்டு ஒரு நல்ல காரியத்தை நடக்க விடாம தடுக்காதீங்க. போவ அட போவ. அறிவில்ல போய்யா? தப்பு என் மேலதான், தப்பு என் மேலதான். ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை நான் திருடல. எதேச்சும் அது என் கை கிடைச்சது, அவ்வளவுதான். பிரசிடண்ட் ஐயா, என்ன பார்த்து நீ ஒரு மனுஷனான்னு கேட்டீங்களே. சாதாரண ஒரு மனுஷனா இருந்திருந்தா இந்த உண்மையை ஆரம்பத்திலேயே என்னால குழி தோண்டி புதைச்சிருக்க முடியும். ஏன்னா அந்த பணம் என் கை கிடைச்சதுக்கு ஒரு சாட்சி கிடையாது. நான் மனசாட்சிக்கு பயந்து இந்த பொண்ணை உங்க முன்னால மனமேடையில உட்கார வச்சன. என் மேல தப்பா? புசரையா, கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த புடவை கட்டுறதுக்கு முன்னால அம்மனுக்கு புது புடவை கட்டணும், இது ஊர் வழக்கம்னு சொன்னீங்க. ஒத்துக்கிறேன். ஆனா பாவம், கட்டுறதுக்கு மாத்து புடவை இல்லாம அந்த பொண்ணு அனாதையா நின்னப்போ அதுக்கு ஆதரவா இந்த ஊர் வரல. ஊரா ராஜமன்னார் நான் வந்தேன். இதுவும் ஏன் தப்பா? மங்களத்துக்கும் ஒரே உறவு நான் தான். அதனால எனக்கு சபையில முதல் மரியாதை வேணும்னு உரிமையா கேட்டீங்களே முத்தண்ணன். நியாயம்தான். ஏன்னா அந்த உறவுக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு சாதாரணமா 1,00,000 ரூபாயாச்ச. அதுவே நான் கொண்டு வந்தேன். என் மேல தப்பா? ஊர்த்த தவிர போது நடைய கட்டு. மங்களம் மங்களம் மங்களம். பாருமா, எல்லாரும் என்ன போன்னு துரத்துறாங்கம்மா. நீயாவது சொல்லுமா, மாணிக்க உங்க எழுத்துல தாலி கட்டுறத நான் பார்க்க வேண்டாமா? அதானம்மா என் ஆசை.
அவன் பார்த்ததும் போயிடுறாம்மா. இருக்கணும்னு சொல்லுமா, சொல்லுமா. அதுதான் போன்னு சொல்லிடுச்ச. போய் தொலைவியா? நீயா போறியா இல்ல? சரி சரி, ஆள வேண்டியதை பாருங்க. ओम धनलक्ष्मी नमः, भाग्यलक्ष्मी नमः, दीपलक्ष्मी नमः, सौभाग्यलक्ष्मी नमः, मांगलक्ष्मी नमः। आनाभिमन्त्रोष्पाणि समर्पयामि। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते। माङ्गल्यं तन्तुनानेन मम जीवनहेतुना खण्डे भद्राणि शुभगे त्वं जीव शरदां सदम्। என் கடமை முடிஞ்சு போச்சு. அவன் பொண்ணு கல்யாணம் ஜாம் ஜாமுன் நடத்தி முடிச்சிட்டேன். நமக்குள்ள ஒரு ஒத்துமையை பாத்தியா? நீ இல்ல இந்த கல்யாணத்தை பார்க்க முடியல, நான் இருந்தோம். அதுகள் நல்லபடியா இருக்கட்டும்னு வாழ்த்து. நன்னருங்கோ மடி, என்ன எல்லாரும் துரத்தின போ, நான் வருத்தப்படலமா. நீ போன்னு சொன்ன பாரு, அத்தத்தமிழ் என்ன சாதிக்க முடியல. நான் உங்களை போகாதீங்கன்னு சொல்லத்தான் நினைச்சேன். ஆனா வழக்கம் போல வாய் கிடைச்ச. தீர்காயுசா இருங்கோ. வரட்டுமா?